சுவிட்சர்லாந்தின் ஆழமான நிலத்தடி பகுதியில் உலகின் எரிசக்தி துறையை மாற்றியமைக்கும் வகையில் ஒரு மாபெரும் திட்டம் அமைதியாக முன்னேறி வருகிறது. உலகின் மிகப்பெரிய நிலத்தடி மின்சார சேமிப்பு அமைப்புகளில் ஒன்றாக கருதப்படும் இந்த திட்டம் புதுப்பிக்கத்தக்க ஆற்றலை மிகப்பெரிய அளவில் சேமித்து தேவைப்படும் நேரங்களில் மின் கட்டமைப்பிற்கு வழங்கும் நோக்கத்துடன் உருவாக்கப்பட்டு வருகிறது. ஆரம்பகட்ட தகவல்களின்படி இந்த அமைப்பு சுமார் 2.1 ஜிகாவாட் மணி மின்சாரத்தை சேமிக்கக்கூடிய திறன் கொண்டதாக இருக்கும். மேலும் 1.2 ஜிகாவாட் வரை மின்சாரத்தை வெளியிடும் திறனை கொண்டிருப்பதால் சுமார் 2.1 லட்சம் வீடுகளுக்கு ஒரு நாள் முழுவதும் தடையற்ற மின்சாரம் வழங்கக்கூடியதாக இருக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இன்ஃபினிட்டி எனர்ஜி சிஸ்டம்ஸ் ஆதரவுடன் ஃப்ளெக்ஸ் ஃபேஸ் நிறுவனம் இந்த திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. 2029ஆம் ஆண்டுக்குள் திட்டம் முழுமையாக நிறைவடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பொதுவாக மின்கலம் என்று கூறும்போது மக்கள் நினைப்பது லித்தியம் அயன் பேட்டரிகள்தான். ஆனால் இந்த அமைப்பு முற்றிலும் வேறுபட்ட தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகிறது. வெனேடியம் ரிடாக்ஸ் ஃப்ளோ எனப்படும் தொழில்நுட்பத்தின் மூலம் பெரிய தொட்டிகளில் சேமிக்கப்பட்டிருக்கும் திரவ மின்பகுளிகள் வழியாக ஆற்றல் சேமிக்கப்படுகிறது. மின்சாரம் தேவைப்படும் நேரங்களில் இந்த திரவங்கள் அமைப்பின் வழியாக சுழற்றப்பட்டு மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகிறது. இந்த தொழில்நுட்பத்தின் மிகப்பெரிய பலன் என்னவென்றால் லித்தியம் அயன் பேட்டரிகளைப் போல காலப்போக்கில் திறன் குறையாது. பல தசாப்தங்கள் வரை செயல்திறனை பெரிதாக இழக்காமல் இயங்கும் திறன் கொண்டதாக இது கருதப்படுகிறது. பாதுகாப்பு அம்சமும் இந்த திட்டத்தின் முக்கிய பலமாகும். லித்தியம் அயன் பேட்டரிகளில் ஏற்படும் வெப்ப வெடிப்பு மற்றும் தீப்பற்றும் அபாயங்கள் இதில் மிகவும் குறைவாக உள்ளன. வனேடியம் அடிப்படையிலான திரவ மின்பகுளிகள் எரியக்கூடியவை அல்ல என்பதால் பெரிய அளவிலான நிலத்தடி அமைப்புகளுக்கு இது மிகவும் பாதுகாப்பான தேர்வாக பார்க்கப்படுகிறது. இதனால் நகர்ப்புறங்கள் மற்றும் தொழிற்சாலை வளாகங்களுக்கு அருகிலும் எதிர்காலத்தில் இது போன்ற அமைப்புகளை நிறுவுவது சாத்தியமாகும். இந்த மாபெரும் திட்டத்தின் மற்றொரு சிறப்பு இது வெறும் மின்சார சேமிப்பு மையமாக மட்டும் செயல்படாது என்பதுதான். மின் தேவை திடீரென அதிகரிக்கும் நேரங்களில் சில வினாடிகளுக்குள் சேமிக்கப்பட்ட ஆற்றலை வெளியிட்டு மின் கட்டமைப்பின் நிலைத்தன்மையை உறுதிப்படுத்தும். இதனால் மின்வெட்டு அபாயங்கள் குறைவதுடன் மின் அதிர்வெண் மற்றும் மின்னழுத்த மாற்றங்களையும் கட்டுப்படுத்த முடியும். குறிப்பாக அதிகாலை மற்றும் மாலை நேரங்களில் ஏற்படும் உச்ச மின் தேவையை சமாளிப்பதில் இந்த அமைப்பு முக்கிய பங்கு வகிக்கும். சுவிட்சர்லாந்து, ஜெர்மனி மற்றும் பிரான்ஸ் ஆகிய நாடுகளில் மின்சார வலையமைப்புகள் சந்திக்கும் முக்கிய மையமாக கருதப்படும் லாஃபன்பெர்க் துணை மின் நிலையத்திற்கு அருகில் இந்த அமைப்பு நிறுவப்படுவது திட்டத்தின் முக்கிய அம்சமாகும். ஐரோப்பிய நாடுகளுக்கு இடையிலான எல்லை தாண்டி மின்சார பரிமாற்றங்கள் அதிகமாக நடைபெறும் இந்த பகுதியில் ஆற்றல் சேமிப்பு மற்றும் விநியோகத்தை ஒருங்கிணைக்கும் மையமாக இது செயல்படும். இதன் மூலம் ஐரோப்பிய மின் சந்தையின் நிலைத்தன்மை மேலும் வலுப்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் உற்பத்தி உலகளவில் வேகமாக அதிகரித்து வரும் நிலையில் அதனை சேமிப்பதே தற்போது மிகப்பெரிய சவாலாக உள்ளது. சூரிய மின்சாரம் பகல் நேரத்தில் அதிகமாக உற்பத்தியாகிறது. காற்றாலை மின்சாரம் வானிலை நிலையை பொறுத்து மாறுபடுகிறது. ஆனால் மக்கள் மின்சாரத்தை பயன்படுத்தும் நேரம் இவற்றுடன் பொருந்துவதில்லை. இதனால் உற்பத்தி மற்றும் பயன்பாட்டுக்கு இடையே இடைவெளி உருவாகிறது. இந்த பிரச்சினைக்கு தீர்வாகவே இத்தகைய மாபெரும் சேமிப்பு அமைப்புகள் உருவாக்கப்படுகின்றன. அதிக உற்பத்தி நேரங்களில் மின்சாரத்தை சேமித்து தேவை அதிகரிக்கும் நேரங்களில் வெளியிடுவதன் மூலம் மின் கட்டமைப்பை சமநிலைப்படுத்த முடிகிறது. இந்த திட்டத்தின் மற்றொரு முக்கிய அம்சம் இதனுடன் இணைந்து உருவாக்கப்பட்டு வரும் 500 மெகாவாட் திறன் கொண்ட செயற்கை நுண்ணறிவு தரவு மைய வளாகமாகும். உலகம் முழுவதும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பங்களின் பயன்பாடு அதிகரித்து வருவதால் தரவு மையங்களின் மின்சார தேவை முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு உயர்ந்துள்ளது. மிகப்பெரிய மொழி மாதிரிகள், மேம்பட்ட கணினி செயலாக்கங்கள் மற்றும் கிளவுட் சேவைகள் தொடர்ந்து இயங்குவதற்கு நிலையான மின்சாரம் அவசியமாகிறது. இதனை கருத்தில் கொண்டு தரவு மையத்துடன் நேரடியாக இணைக்கப்பட்ட ஆற்றல் சேமிப்பு அமைப்பு உருவாக்கப்படுவது எதிர்கால தொழில்நுட்ப உள்கட்டமைப்புக்கான புதிய மாதிரியாக கருதப்படுகிறது. எரிசக்தி நிபுணர்கள் கூறுவதன்படி இந்த திட்டம் வெற்றிகரமாக செயல்பட்டால் உலகின் பல நாடுகளில் இதே போன்ற அமைப்புகள் உருவாகும் வாய்ப்புள்ளது. இதன் மூலம் தேசிய மின் கட்டமைப்புகளின் மீது ஏற்படும் அழுத்தம் குறையும். புதைப்படிவ எரிபொருள் அடிப்படையிலான காப்பு மின் நிலையங்களின் தேவையும் குறையும். மேலும் கார்பன் உமிழ்வை கட்டுப்படுத்துவதுடன் புதுப்பிக்கத்தக்க ஆற்றலை நம்பகமான முதன்மை மின்சார ஆதாரமாக மாற்றும் பாதையும் உருவாகும். மொத்தத்தில் சுவிட்சர்லாந்தில் உருவாகி வரும் நிலத்தடி மின்கலம் ஒரு சாதாரண ஆற்றல் சேமிப்பு திட்டமல்ல, எதிர்கால உலகின் மின்சார மேலாண்மை முறையை மாற்றக்கூடிய தொழில்நுட்ப முன்னேற்றமாக இது பார்க்கப்படுகிறது.
ஆற்றலை அதிகமாக உற்பத்தி செய்வது மட்டுமல்லாமல் அதை சரியான நேரத்தில் சரியான இடத்தில் பயன்படுத்தும் திறனே எதிர்கால எரிசக்தி உலகின் வெற்றியை நிர்ணயிக்கும் என்பதை இந்த திட்டம் தெளிவாக எடுத்துக்காட்டுகிறது. இதனால் உலகளாவிய ஆற்றல் மாற்றத்திறன் அடுத்த முக்கிய அத்தியாயம் சுவிட்சர்லாந்தின் நிலத்தடி ஆழத்தில் எழுதப்பட்டு வருகிறது என்று கூறினால் அது மிகையாகாது.